வணக்கம். நான் உங்கள் கௌதம் குணா ஃப்ரம் ரைடர்ஸ் பெட்டர் பார்ட். நம்ம ஷோரூம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் சில குறும்ப பழத்தோர் கிட்ட இருக்குது. நம்ம வந்து ஒரு 4 இயர்ஸாக யூஸ்ட் கார் பண்ணிகிட்டு இருக்கோம். 2019 நம்மளோட ஷோரூம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அவினாசியில். ஜஸ்ட் நீங்கள் அவினாசியிலிருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் ஒரு 4 கிலோமீட்டரில் சேவூருக்கு முன்னாடி குறும்பபாளையம் அப்படிங்கிற லொக்கேட்டாக இருக்குது. நம்ம வந்து யூஸ்டு கார்ஸ், அதாவது பழைய கார்லேருந்து இன்றைக்கி வர லேட்டஸ்ட் கார் வரைக்குமே வந்து தரமாக எடுத்து நம்ம செக் பண்ணி தரமாக கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. என்னென்ன வண்டி என்னென்ன மாடல் வந்திருக்கு, அதே மாதிரி என்னென்ன ஆஃபர்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போகக்கூடிய வண்டி அவரோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். ஃபஸ்ட்டு வண்டி பாருங்கள், மாருதி ஜென் 2006 மாடல் எல்எக்ஸ் வேரியண்ட். உங்களுக்கு ஃப்ரண்ட் பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும். வண்டி அருமையாக இருக்குங்க. வண்டி ஒரிஜினல் பெயிண்டோட தான் இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. இன்ஜின் அருமையாக இருக்குது. இன்சூரன்ஸு கரண்ட்டில் தான் இருக்குது. எஃப்சியும் கரண்ட்டில் தான் இருக்குது. 2006 மாடல் 2 ஓனர்ஷிப்பில் தான் இருக்குங்க. கஸ்டமர் பார்க்கிங் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,20,000 கேட்குறாங்க. ஸோ உள்ளோட வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்கள். ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், சீட் கவர் முதல் கொண்டு எல்லாமே நல்லா இருக்குது. எடுத்து நீங்கள் வண்டி அப்படியே ரன் பண்ணலாம். பாடி கண்டிஷன் ரொம்ப தெளிவாக இருக்குது. 1,20,000 கேட்குறாங்க. 2006 மாடல் ஜென்னு. 2005 மாடல் லோக்கல் நம்பராக இருந்துச்சுனாக்கும் இன்றைக்கெல்லாம் வந்து 1,20,000 1,30,000 மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. 2006 மாடல் 1,20,000 கேட்குறாங்க. இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, அனுசரித்து நான் வாங்கி கொடுக்குறேன். ஒரு அருமையான வண்டி. ஜென்னோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்த வண்டி பாருங்கள், மாருதி ஜென் 2004 மாடல். இதுவுமே எல்எக்ஸ் வேரியண்ட் தாங்க. ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடுது. வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க. எஃப்சி இந்த வருஷம் டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் 2025 பிப்ரவரி மாதம் வரைக்கும் இருக்குது. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்கள். வண்டி நல்லா இருக்குது. சீட் கவர்ஸ் எல்லாமே ஒரிஜினல் லெதர் சீட்ஸ் தான் போட்டிருக்காங்க. பேட்டரியில் புது பேட்டரி தான் போட்டிருக்காங்க. கண்ணாடி எல்லாமே நல்லா இருக்குது. பாடியோட குவாலிட்டி நல்லா இருக்குது. இந்த வண்டி கஸ்டமர் 1,15,000 கேட்குறாங்க. இது பிக்சர் பீஸ்னா கிடையவே கிடையாது. நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க. ஒரு 5 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு நல்ல ஒரு கார் வாங்கணும் அப்படின்றவங்களுக்கு எப்பயுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் மாருதி. அதேமாதிரி ஜென்னு, உங்களுக்கு ஆல்டோ அந்த மாதிரி வரும். ஸோ நல்ல ரெண்டுமே தரமான வண்டி தான். செக் பண்ணி பார்த்து எடுத்துக்க நம்மளோட மெக்கானிக் செக் பண்ணிட்டாங்க. அடுத்த வண்டியை பாருங்கள், ஒரு அருமையான வண்டி. மாருதி எட்கண்டர். வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. எல்லா கிளாஸுமே ஒரிஜினல் கிளாஸ், ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. 2007 மாடல். 2027 வரைக்கும் எஃப்சி, ஒரு இன்சூரன்ஸ் கரண்ட், 2 ஓனர்ஷிப் தான். 2வது ஓனர் கோயம்புத்தூர் தான். வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்கள். அவ்வளோ பிரமாதமாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சீட் கவர் முதற்கொண்டு அருமையாக இருக்குது. இன்பில்டாக MP3 பிளேயர் வந்துடுது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பிரமாதமாக இருக்குது. வண்டி அருமையாக இருக்குங்க. டயர் பாயிண்ட் 4மே ஒரு 75% 80% வரைக்கும் இருக்குது. நல்ல குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பாடியோட குவாலிட்டி பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும். அழகாக இருக்குது. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது வண்டியில். வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குது. எடுத்து வண்டி ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பெட்ரோலுக்கு 20 கிலோமீட்டர் லோக்கலுக்கு ஏசி போட்டு ஓட்டுறப்ப இது கிடைக்கும். ஏசி போடாமல் லாங் ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக 22 கிலோமீட்டர் கிடைக்கிற கஸ்டமர். ஒரு அருமையான வண்டி. 2007 மாடல் MP5 இன்ஜினுங்க. குவாலிட்டியான வண்டி. எல்லா டீலர்ஷிப்லையுமே 1.5 மேலே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம 1.5 சோப்ப கிடையாது. இந்த வண்டி நம்ம 1,25,000 கோட் பண்ணியிருக்கோம். இது ஃபிக்ஸட் பைஸ்னா கிடையவே கிடையாது. நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, ஒரு சின்ன தேசம் கொடுத்துடலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு அருமையான வண்டி. மாருதி எட்கண்டர் 2007 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது. 2 ஓனர்ஷிப், 2வது ஓனர் கோயம்புத்தூர். ஸோ செக் பண்ணிங்க. நல்ல ஒரு மைலேஜ் கூடிய வண்டி. அடுத்த வண்டி பாருங்கள், மாருதி ஆமினி கோயம்புத்தூர் நம்பர். 2009 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சு போச்சு. எடுத்து கொடுத்துடலாம். இது கஸ்டமர் வண்டி தான். கேஸ் ப்ளஸ் பெட்ரோலோட இருக்குது. பட் என்டாஸ்மெண்ட் பண்ணலை. 65 லிட்டர் டேங்க் போட்டிருக்காங்க. வண்டி உண்மையில் அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சீட் கவர் முதற்கொண்டு எல்லாமே வண்டி அருமையாக இருக்குது. ஒரிஜினல் பெயிண்டோட இருக்குது. வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. MP5 இன்ஜினுங்க. 1,85,000 கஸ்டமர் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து தரேன்னு சொல்கிறாங்க. நேரில் வாங்க, அனுசரிச்சு எடுத்துகிட்டு போய்க்கிங்க. தரமான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வண்டி பாருங்கள், மாருதி ஆமினி 2007 மாடல். 3rd ஓனர்ஷிப்பில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட். கேஸ் ப்ளஸ் பெட்ரோலோட இருக்குது. கேஸ் என்டாஸ் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் இந்த வண்டிக்கு 1,45,000 கேட்குறாங்க. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ்னா கிடையவே கிடையாது. நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, அனுசரிச்சு எடுத்துகிட்டு போங்க. திரும்பவும் சொல்கிறேன், MP5 இன்ஜினுங்க. அடுத்த வண்டியை பாருங்கள், ஓட்டி பழகிறதுக்காகவே நானும் ரொம்ப லோ பட்ஜெட் தான். 2010 மாடல் 3rd ஓனர்ஷிப்பில் இருக்குது. எல்எக்ஸ் வேரியண்ட். உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் வராது. மற்றபடி ஏசி பவர் விண்டோ வந்து அருமையாக இருக்குங்க. வண்டி குவாலிட்டியாக இருக்குது. கஸ்டமர் இந்த வண்டிக்கு 75,000 கேட்குறாங்க. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ்னா கிடையவே கிடையாது. நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, அனுசரிச்சு எடுத்துகிட்டு போய்க்கிங்க. ஓட்டி பழகிறதுக்கு எப்பயுமே நானும் ஒரு அருமையான வண்டி தான். பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா சிட்டி ரைடிங்க்கு வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வண்டி தான் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓட்டி பழகிறதுக்கு அருமையாக இருக்கும். 800க்கு அடுத்தபடியாக ஒரு லோ பட்ஜெட்டில் அடுத்த வண்டி தான். அடுத்து எப்பயுமே நானும் தான். மிஸ் பண்ணிடுறாங்க. அருமையான வண்டி. அடுத்த வண்டியை பாருங்கள், நிறைய கஸ்டமர் கால் பண்ணி நல்ல ஒரு செடான் டைப்பில் ஒரு ஃபேமிலியாக 5 பேர் போகிறதுக்கு ஒரு டிக்கி ஸ்பேஸோட, நல்ல ஒரு டிக்கி ஸ்பேஸோட, நல்ல ஒரு பெட்ரோல் வண்டியில் எப்பயுமே ஒரு 10 நாளுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணாலும் உடனே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு வண்டி கேட்டிருந்தீங்க. ஒரு அருமையான வண்டி பாருங்கள். 2009 மாடல் ஸ்விஃப்ட் டிசைர் கேட்டிருந்தீங்க. ஸ்விஃப்ட் டிசைர் LXI பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும். சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீயோட இருக்குங்க. வண்டி குவாலிட்டியாக இருக்குது. இன்பில்டாக மியூசிக்கு, ஏசி பிரமாதமாக இருக்குது. கூலிங் நல்லா இருக்குது. நல்ல ஒரு லார்ஜ் வண்டி, நல்ல பெரிய வண்டி. டிக்கி ஸ்பேஸோடு இருக்குது. நல்ல 350 லிட்டர் தாராளமாக ஒரு 350 லிட்டர் உள்ளோடைய கொள்ளளவு உள்ள
ஒரு டிக்கி ஸ்பேஸ் இருக்குது, தாராளமாக இல்லை நல்ல லக்கேஜ் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதேமாதிரி வண்டி அடிபாடு ரீப்ளேஸ் பண்ணுறதுமே கிடையாது, வண்டி தரமாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. 2 ஓனர் தான், 5 வருஷம் எஃப்சி, ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ தான் 2009 எஃப்சி இப்போ தான் முடிய போகுது, இன்னும் முடியல, இன்னொரு ஒரு 2 வீக்ஸில் முடியுது. தாராளமாக நம்ம அந்த எஃப்சி எடுத்து கொடுத்துடலாம். கஸ்டமர் 2,90,000 கேட்குறாங்க. அதாவது யார் எடுக்கிறீங்களோ தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி வந்து இந்த வண்டியை ஓட்டி பார்த்துட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வண்டிக்கு நம்ம 5 வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ப்ளஸ் கம்பல்சரி பண்ணி கொடுத்துடலாம். ஒரு அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஸ்விஃப்ட்டில் டிசைர் வண்டி, பெட்ரோல் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வண்டியை பாருங்கள். நிறைய கஸ்டமர் நம்மளுக்கு கால் பண்ணி ஸ்விஃப்ட் டிசைர் VDIயில், அதாவது கோயம்புத்தூர் நம்பர் கேட்டிருந்தீங்க, அதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி கேட்டிருந்தீங்க. இது சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க, 2011 மாடல் ஸ்விஃப்ட் டிசைர் VDI டீசல். ஸோ லோக்கலுக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜும், லாங்க்கு 20 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கின்ற கஸ்டமர். பவர் விண்டோ, போஸ்டரிங், ஏசி வந்துருது. வண்டி அருமையாக இருக்குது, ஒரிஜினாலிட்டியே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வெறும் 1,36,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. ஒரிஜினல் பாடி ரீப்ளேஸ் பண்ணுறதுமே கிடையாது, எல்லா கிளாஸுமே ஒரிஜினல் கிளாஸ் தான். தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஷோரூமில் கொடுத்து. அருமையாக இருக்குது, தெளிவாக இருக்குது, வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. நல்ல ஒரு டிக்கி ஸ்பேஸ் இருக்கக்கூடிய வண்டி, அதுவும் லோக்கல் நம்பர், கோயம்புத்தூர் நம்பர், சிங்கிள் ஓனர், 2011 மாடலுங்க. வெறும் 3,99,000 கொடுத்துடலாம். நினச்சி பாருங்கள், இன்றைக்கி 2008 மாடல் வெறும் ஸ்விஃப்ட் வச்சுக்கிட்டே வந்து 3,50,000 3 லட்சம் சொல்லிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் நம்பரை. நம்ம வந்து ஸ்விஃப்ட் டிசைர், அதுவும் ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர், கோயம்புத்தூர் நம்பர், வெறும் 1,31,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. வண்டி பிரமாதமாக இருக்குது, நல்ல ஒரு மெக்கானிக் கொண்டு செக் பண்ணிக்கங்க. வெறும் 3,99,000 கொடுத்துடலாம். திரும்பவும் சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. கோயம்புத்தூர் நம்பர், ரொம்ப ரேரான கலெக்ஷன். அடுத்த வண்டி பாருங்கள். நிறைய கஸ்டமர் டீசல் வண்டி கேட்டிருந்தீங்க, அது லேட்டஸ்ட் வண்டி கேட்டிருந்தீங்க 2019க்கு மேலே. 2019 டாடா டியாகோ XT டீசல், சிங்கிள் ஓனர், கோயம்புத்தூர் நம்பருங்க. 86,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. வண்டி அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்கள். சீட் கவர்ஸ்லாம் வண்டி கலருக்கு ஏற்ற மாதிரி போட்டு அருமையாக பக்கா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. 24+ மைலேஜ் கொடுக்குறாரு கஸ்டமர், அதாவது 24 கிலோமீட்டர் கொடுக்குறாரு ஒரு லிட்டருக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் மைலேஜ் இப்போ வரைக்கும் 22 வரைக்குன்றாரு. வண்டி அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. டீசல் வண்டி பொறுத்தவரை நம்ம ஓட்டுறதை பொறுத்தா இருக்குது எல்லாமே, மைலேஜ் கிடைக்கிறது எல்லாமே. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க வண்டியை. வண்டியில் எங்கேயுமே ஸ்க்ராச்சஸ், டென்ட், அடிபாடு ரீப்ளேஸ் பண்ணுறதுமே கிடையாது. இப்போ வரைக்குமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். கோயம்புத்தூர் நம்பர், சிங்கிள் ஓனர், டாடா டியாகோ XT வேரியண்ட்டுங்க. அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. நேரில் வாங்க, செக் பண்ணி பார்த்து, தரமாக செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. இந்த வண்டியோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி போய் தெரிஞ்சுக்கிறேன்னா தாராளமாக நீங்கள் ஷோரூம் கால் பண்ணி கேட்டுட்டு தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒரு அருமையான வண்டி. இந்த வண்டி கஸ்டமரு 4,99,000 கோட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, ஒரு சின்ன தேசத்தை கொடுத்துடலாம். திரும்பவும் சொல்கிறேன், எந்த டீலர்ஷிப்லையும் சரி, எந்த ஒரு ஷோரூம்லையும் சரி, கோயம்புத்தூர், திருப்பூர், எந்த டிஸ்ட்ரிக் போங்க, 5,5 லட்ச ரூபாய்க்கு டாடா டியாகோ, அது 2019 மாடல் இல்லவே இல்லை. வெறும் 4,99,000 இந்த வண்டியை கொடுத்துடலாம். உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த வண்டிக்கு நம்ம ஃபுல் லோன் போட்டு கொடுத்துடலாம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 50,000 கட்டினா போதும், இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. சிங்கிள் ஓனர், 2019 மாடல், ஒரு அருமையான குவாலிட்டியான, ரொம்ப தெளிவான ஒரு கண்டிஷனில் இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்டு அப்படின்னா தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒரு அருமையான வண்டி, வெறும் 4,99,000 கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபுல் லோன் போட்டு கொடுத்துடலாம். அடுத்த வண்டி பாருங்கள், மார் 2009 மாடல், அதாவது ஒரு 25 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு வண்டி கேட்டிருந்தீங்க. நிறைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்களா, இன்றைக்கி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் பெட்ரோல் வண்டி எடுத்து மைலேஜ் போகிறதுக்கு பெரிய சிரமமாக இருக்குது. பட் நீங்கள் இந்த வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது, வண்டி தெளிவாக இருக்குது. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்கள், வண்டி பிரமாதம் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. MP5 இன்ஜின் தாங்க, வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இப்போ வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது, எல்லா கிளாஸுமே ஒரிஜினல் கிளாஸ் தான். வண்டியில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கேட்டிங்களாக்கும், இந்த வண்டியில் ரவுண்ட் டேங்க் போட்டிருக்காங்க, அதாவது 30 லிட்டர் ரவுண்ட் டேங்க் போட்டிருக்காங்க. ஸோ கேஸ் டேங்க் போட்டிருக்காங்க, கூடவே என்டாஸும் பண்ணிட்டாங்க. வண்டியில் இப்போ வரைக்கும் ஸ்டெப்னி அன்யூஸ்டு, அதாவது 2009 மாடல். இப்போ இந்த வண்டியோட இந்த டயர் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணவே கிடையாது. ஸோ அவ்வளோதான், கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடி இருக்குது. வெறும் 96,000 கிலோமீட்டர் வண்டி இப்போ வரைக்கும் ஓடி இருக்குது. ஒரிஜினல் பெயிண்டோட இருக்குது, எல்லா கிளாஸுமே ஒரிஜினல் கிளாஸ், ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. தாராளமாக 25 கிலோமீட்டர் மைலேஜ் கேரண்டியே கிடைக்கும். நான் அடித்து சொல்கிறேன், நல்ல ஒரு மெக்கானிக் கூட்டுவாங்க. பெட்ரோலுக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜும், கேஸுக்கு 100 ரூபாய்க்கு நீங்கள் அடிக்கிற அப்படின்னா தாராளமாக 25 கிலோமீட்டர் மைலேஜ் கேரண்டியாக கொடுக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, ஒரு அருமையான வண்டி. எல்லா கிளாஸுமே ஒரிஜினல் கிளாஸ். வெறும் 96,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட், ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட். 4 டயருமே குட்டே டயர் தான் போட்டிருக்காங்க. வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது, வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. அந்த பாடியோட ஷேப் வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், ஒரு அருமையான வண்டி. வெறும் 1,40,000 வண்டி கொடுத்துடலாம். 25 கிலோமீட்டர் மைலேஜ் கேரண்டி கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, ஒரு அருமையான வண்டி. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு 10 லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீ டெலிவரியும் கொடுத்துடலாம். அதேமாதிரி லோக்கல் கஸ்டமர் அப்படின்னா தாராளமாக அந்த வண்டிக்கு நம்ம 80,000 ஒரு வருஷம் லோனும் போட்டு கொடுத்துடலாம். வெறும் 1,40,000 25 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய 2009 மாடல் கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க, அருமையான வண்டி. அடுத்த வண்டிக்கு பாருங்கள். எல்லா கஸ்டமருக்குமே வந்து பார்த்தீங்களாக்கும் ஒரு லான்சரு, இல்லைனா வந்து உங்களுக்கு ஹோண்டா சிட்டி, பெலினோ, மாருதி எஸ்டீம், அந்த மாதிரி ஒரு செடான் டைப்பில் வண்டி ஓட்டணும் ஒரு ஆசையாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய வண்டியை விட ஸ்டார்டிங்கில் 2000லேருந்து 2010 வரைக்கும் வந்து செடான் டைப் வண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட்டில் பக்கா குவாலிட்டியாக இருக்கும். அந்த வகையில் ஹோண்டா சிட்டி டைப் 2 மாடல் வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குது.
2022 வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சு போச்சு, நம்ம கேட்டு போட்டுடலாம். நாலுமே அலாவில் பவர் விண்டோ போஸ்டரிங் ஏசியோட இருக்கு. நல்ல ஒரு ஒரிஜினாலிட்டியோட ஒரு வண்டி, டெயிலோட வண்டி பிரமாதம் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. யங்ஸ்டர் வண்டி எடுத்து ரோட்ல போட்டு போனாலே அவர் அவ்வளோ அருமையா இருக்கும், பார்க்கவே கண்ணுக்கு ஒரு அழகா அருமையா இருக்கு. ஒரு டாப் ஸ்பீட் வந்து கஸ்டமர் 140 செக் பண்ணிக்கலாம். ஒரு அருமையான வண்டி. 2003 மாடல் ஹோண்டா சிட்டி டைப் 2, பக்கா குவாலிட்டியா இருக்கு, தெளிவான கண்டிஷன்ல இருக்கு. சீட் கவர் முதற்கொண்டு அருமையா மெயின்டைன் பண்ணிருக்காங்க, எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது. பெயிண்ட் எஃப்சியா பண்ணிருக்காங்க, அருமையா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கஸ்டமர் 1,65,000 கேட்குறாங்க. இது பிக்சர் வைஸ் கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க. தரமான வண்டி, யங்ஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு வண்டி, நல்ல ஸ்பீட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அருமையா இருக்கும். தாராளமாக நீங்கள் லோக்கல்ஸ் மாதிரி அப்படின்னா வண்டி ஒரு சில லோன் போட்டு கொடுத்துலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப 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 தெளிவான வண்டி, அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு குவாலிட்டியான வண்டி. கூடவே இந்த வாரம் என்னென்ன வண்டி அதே மாதிரி எக்ஸ்ட்ரா அப்டேட் வரப்போகுது அப்படிங்களாக்கும். 2008 மாடல் சிங்கிள் 1800 நாளைக்கு வருது. அதை விட்டீங்களாக்கும் 2009 மாடல் Hyundai i10 மாடல் நாளைக்கு வருது. அதோட 2019 மாடல் மாருதி ஆம்னி அதுவுமே நாளைக்கு வருது. கூடவே பார்த்தீங்களாக்கும் பொலிரோ 2004 மாடல் அதுவுமே நாளைக்கு வருது. ஸோ இந்த 4 வண்டியுமே வந்து பார்த்தீங்களாக்கும் இந்த வீடியோவில் அப்டேட் ஆகல, பட் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வரும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஷோரூம் அவினாஷ் ரைடர்ஸ் கார்ஸ். நான் உங்களுக்கு கௌதம் குணா. தேங்க்யூ.